அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது யூனிட் 2 ஜாகிரபியில் 2024 மொத்தம் 8 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த எக்ஸாமில் மொத்தம் 50 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. இது சரி. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மலையை பெறுகிறது. இதுவும் கரெக்டு தான். அந்த இமயமலையில் வந்து 3 வகையான மலைகள் இருக்கும். சிறிய இமயமலை, மத்திய இமயமலை, வெளி இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3வது பாருங்கள். வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. இதில் ஆப்ஷன் வந்து 1, 2 கரெக்டு. இந்த வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து தொடர்ச்சியான மலைத்தொடர் இல்லை, தொடர்ச்சியற்ற மலைத்தொடர். அதனால் 3வது வந்து தவறு. 1, 2 சரி, 3 தவறு. கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. இது கரெக்டு தான். புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974 தொடங்கப்பட்டது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973. இந்த இயர் தப்பு, அதனால் இது தவறு. அடுத்தது பாருங்கள். 3வது. இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. 16 உயிர்கோள காப்பகம் இல்லைங்க, 18 உயிர்கோள காப்பகங்கள். அதனால் 1 மட்டும்தான் சரி, 2, 3 தவறு. சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற 1 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியா 2018ஆம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? ஆப்ஷன் ஏல இருக்கிற திணை வகைகள் தான். இங்கே பாருங்கள், 2018 திணை வகைகள் வந்து தேசிய ஆண்டாக கடைபிடிச்சிருப்பாங்க. அதே 2023 வந்து சர்வதேச திணைகள் ஆண்டாக அறிவிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. 2018 திணை வகைகள் வந்து தேசிய ஆண்டாக தான் கடைபிடிச்சிருப்பாங்க. 2023 தான் சர்வதேச திணை வகைகள் ஆண்டாக அறிவிச்சிருப்பாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் பி திருச்சிராப்பள்ளி. 2017 தான் இந்த அமைப்பு கொண்டு வந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது 2016 இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து வார்தா புயல் ஏற்பட்டிருக்கும். அப்போ ரொம்ப மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டதுனால 2017 தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் திருச்சியில் அமைச்சிருப்பாங்க. இந்த TNDRC இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் பாருங்கள். TNDRC அப்படின்னா தமிழ்நாடு டயாஸ்டர் ரெக்கவரி சென்டர். ஓகேங்களா, இதுதான் வந்து TNDRCனுடைய ஃபுல் ஃபார்ம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டாக்டர் தர்மம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் சி விதவை மறுமணம் உதவித்தொகை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். COVID-19 பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான விலையில் எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கு? அதாவது COVID-19 வந்துச்சு இல்லைங்களா, அப்போ வந்து தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி வந்து எத்தனை % அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கிற 8%. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய புவியியல் ஆய்வு மையம் மேகாலயாவில் எந்த மலையில் பழமையான புதைப்படிவத்தை கண்டறிந்தது? அதாவது மேகாலயாவில் வந்து நிறைய புதைப்படிவம் இருக்குது. அதாவது நிறைய மலைகள் இருக்குது. காரா, காசி, ஜெயந்தியா அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய மலைகள் இருக்குது. அதில் வந்து பழமையான புதைவடிவம் எந்த மலையில் அப்படின்னா தெற்கில் இருக்கிற கேரோ மலைகள் தான் பழமையான புதைப்படிவம் கண்டறிஞ்சிருக்கு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள். கழிவுப் பொருட்களின் வெப்ப அழிவிலிருந்து உருவாகும் தூசி துகள்களை எதன் மூலம் காற்றில் கலப்பதை தடுக்கலாம்? ஆப்ஷன் டி மின்னிலை விரைவூக்கி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கிற மின்னிலை விரைவூக்கி.
அடுத்தது பாருங்கள், பேரிடர் டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேரழிவுகளை அவற்றின் தொடர்புடைய பண்புகளுடன் சரியாக பொருத்தவும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், 7 கொடுத்துருக்காங்க. எரிமலை வெடிப்பு வந்து பாறை குழம்பு, 1க்கு இது ஆன்சர். சூறாவளி கடுமையான காற்றுனால தான் சூறாவளி வரும், இது 2. ஆழி பேரலை கடலடி நிலநடுக்கம்லாம் பிளவு ஏற்படுது இல்லைங்களா, அதனால தான் வந்து ஆழி பேரலை ஏற்படும், இது வந்து 3. வறட்சி பாலைவனமாக்கல் தான் வந்து வறட்சி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் 7 இருக்கிற 4, 1, 2, 3. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சரளை மண் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது. ஓகேங்களா, மண் வந்து 8 வகையாக பிரிச்சிருப்பாங்க. 1953 வந்து வேளாண் ஆராய்ச்சி கழகம் தான் வந்து மண் வகை பிரிச்சிருப்பாங்க. அப்படி பிரிக்கும் போது 8 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஒரு வகை தான் வந்து சரளை மண். சரளை மண் வந்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் வந்து இந்த வார்த்தையானது கிரேக்க மொழியில் இருந்து வந்தது. இந்த வார்த்தை வந்து கிரேக்க மொழி இல்லைங்க, லத்தீன் மொழியில் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் 2வது பாருங்கள், இதில் இரும்பு மற்றும் அலுமினியம் சக்தி அதிகமாக உள்ளது, இதுவும் கரெக்டு தான். இதில் நைட்ரஜன் பொட்டாசியம் மற்றும் சுண்ணாம்பு குறைவாக உள்ளது, இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் சியில் இருக்கிற 2 மற்றும் 3 சரி, 1 மட்டும் தவறானது. இந்த சரளை மண் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, வெப்பமும் குளிரும் மாறி மாறி ஏற்படுவதனால அதிலிருந்து படிவது தான் வந்து இந்த சரளை மண். இந்த கொஸ்டின் பார்க்கும்போது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், பின்வரும் இந்திய நதிகளுள் அதிக ஆற்றுப்படுகையை கொண்டது எது. ஆப்ஷன் ஏ கோதாவரி. இந்த கோதாவரி ஆப்ஷன் பார்க்கும்போது இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கோதாவரி வந்து கங்கை மிக நீளமான நதி வந்து கங்கை. அதற்கு அடுத்தது 2வது நீளமான நதி வந்து கோதாவரி தான். ஓகேங்களா, அந்த ஆற்றுப்படுகை சொல்கிறீங்க இல்லைங்களா, அதில் பார்க்கும்போது 10% அளவுக்கு பெற்று 3வது இடத்து கோதாவரி நதி வகிக்குது. இந்த கோதாவரியினுடைய சிறப்பு பேர் பாருங்கள், தட்சண கங்கா, அதுக்கப்புறம் விருத்த கங்கா, இதெல்லாம் வந்து கோதாவரியினுடைய சிறப்பு பேர். இந்துக்களுடைய மிக புனிதமான 7 ஆறு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கோதாவரியும் ஒன்று. கோதாவரி வந்து மொத்தமாக 1465 கிலோமீட்டர் நீளத்தில் வந்து பாயுது. அதில் இந்தியாவில் பார்க்கும்போது 910, ஓகேங்களா, 910 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் பாயுது. இந்த கோதாவரி வந்து வலது கரை இடது கரை அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக இருக்குது. இந்த மாதிரி வலது கரை இடது கரை அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வலது கரை துணையாறுகள் அப்படின்னா பாருங்கள், பிராவரா, ஓகேங்களா, வலது கரையில் வந்து பிராவரா, மஞ்சிரா, அதுக்கப்புறம் மனோர், இதெல்லாம் வந்து வலது கரை துணையாறுகள். இடது கரை துணையாறுகள் பாருங்கள், வெறும் லேடிஸ் பேர் வர மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஹிதா, பூர்ணா, சபரி மற்றும் இந்திராவதி, ஓகேங்களா, இதெல்லாம் வந்து வலது கரை துணையாறுகள். மேக்சிமம் கோதாவரி காவேரியில் வந்து துணையாறுகள் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரு எக்ஸாம்பிளில் மட்டும் வலது கரை ஆறுகள் எது இடது கரை ஆறுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல இதை நோட் பண்ணிக்கோங்க, படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோதாவரி வந்து எங்கே பாயுது அப்படின்னா மகாராஷ்டிராவில் தான் வந்து உற்பத்தி ஆகுது. ஒவ்வொரு நதியும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் உற்பத்தி ஆகும். இந்த இடத்துல பார்க்கும்போது கோதாவரி வந்து மகாராஷ்டிராவில் உற்பத்தி ஆகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நார்வெஸ்டர் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை எந்த இடத்தில் தருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசாம். ஆப்ஷன் 7 இருக்கிற அசாமில் தான் வந்து இந்த நார்வெஸ்டர் அப்படின்ற மலை வந்து 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை அசாத்துலேருந்து கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எவை சரியாக பொருந்துள்ளது. அதாவது மக்கள் அந்த மாநிலத்தில் வந்து அந்த மக்கள் எந்த இனத்தில் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் வந்து +2 புக்கில் இருக்குது. அதில் ஒரு பாக்ஸில் கட்டம் கட்டி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மக்கள் அந்த மாநிலத்தில் எந்த இன மக்கள் பேசுகிறாங்க, எந்த மொழி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்க்கும்போது எது சரியாக பொருத்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இனம், மாநிலம், லீம்போ அல்லது லிம்பு, ஓகேங்களா, இது வந்து சிக்கிம் மாநிலத்தில் பேசுகிற இன மக்கள். 2 பாருங்கள், கர்பின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து இமாச்சல பிரதேசம், ஓகேங்களா, இது வந்து தவறு. தோங்காரியா
ஒடிஷாவில் வாழ்கிற மக்கள் வந்து தொங்கரி இன மக்கள். அடுத்தது போண்டான்னு கொடுத்துருக்காங்க. போண்டா வந்து தமிழ்நாடு. இது தவறு. ஓகேங்களா? அப்போ சரியான ஆன்சர் வந்து 1, 3 மட்டும்தான் சரியானது. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது டேட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கொஸ்டினில் வந்து ஜாகிரபி ரிலேட்டடாக, எக்கனாமிக் ரிலேட்டடாக அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இந்த டேட் கொடுத்துட்டு கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே வந்து சுற்றுச்சூழல் தண்ணீர் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், உலக தண்ணீர் தினம். ஓகேங்களா? உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. இது கரெக்டு. எது தவறாக பொருத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. உலக சுற்றுச்சூழல் தினம். ஓகேங்களா? ஏப்ரல் 22. ஏப்ரல் 22 வந்து பூமி தினம். இங்கே பாருங்கள், மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. ஓகே, இது கரெக்டு. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. ஆனால் இங்கே ஏப்ரல் 22ன்னு கேட்டிருக்காங்க. பூமி தினம் தான் வந்து ஏப்ரல் 22. ஓகேங்களா? இங்கே பக்கத்துலேயே சப்போஸ் நமக்கு தெரியல அப்படின்னா, தெரிஞ்சது தெரியாது வந்து மாற்றி மாற்றி ஆப்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா அது கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உலக ஆற்றல் பாதுகாப்பு தினம் டிசம்பர் 14. அப்போ 1, 4 கரெக்டு, 2, 3 தான் தவறு. இங்கே தவறானது கேட்டிருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். 2 மற்றும் 3. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள ஆற்றுப்படுகைகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 17. ஆற்றுப்படுகை மொத்தம் எத்தனை இருக்குன்னா 17 இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், சரியாக பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. கனிமங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த கனிமங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாக்சைட். பாக்சைட் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா சேர்வராயன் மலை. ஓகேங்களா? ஜிப்சம் திருச்சிராப்பள்ளி, இரும்பு சேலம், சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர். அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருக்கிற 2, 4, 1, 3. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான வகையிலான பொருத்தத்தை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹைட்ரஜன் மாற்று ஆற்றல். இது கரெக்டு. உயர்வாயு. ஓகேங்களா? உயிர்வாயு வந்து மக்காத கழிவுகளிலிருந்து பெறப்படுகிறது. உயிர்வாயு வந்து மக்காத கழிவுகளிலிருந்து பெறப்பட முடியாது. அதனால் இது தவறு. சூரிய ஆற்றல் நீர் சூடாக்குதல். இது கரெக்டு. புவி வெப்ப ஆற்றல் காற்றின் வேகம் மற்றும் திசை. இது தவறு. அப்போ சரியானது கேட்டிருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 சரியானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நீர்நிலைகளில் அபரிதமான பாசி வளர்ச்சி காணப்படுவதற்கான காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ யூட்ரோஃபிகேஷன். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏயில் இருக்கிற யூட்ரோபிகேஷன் தான் வந்து சரியான ஆன்சர். பாசி வளர்ச்சி காணப்படுவதற்கு காரணமானது, அதாவது அல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வெள்ள நடவடிக்கை என்ற சொல்லானது எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ பால் உற்பத்தி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்றில் இந்தியாவில் 1990 இருந்து மகப்பேறு இறப்பு விகிதம் குறைந்து காணப்படுகிறது. கரெக்டு தான். நிறைய தேசிய கொள்கையெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அவங்களுக்கு வந்து வறுமையிலேருந்து எப்படி மீள்றது அந்த மாதிரிலாம் வந்து அந்த தேசிய கொள்கையிலலாம் சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும்போது 1990லேருந்து மகப்பேறு இறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிட்டு வரும். அப்போ கூற்று வந்து சரிதான். தேசிய சுகாதார திட்டங்கள் மற்றும் அதனை கடைபிடித்தல். நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துடுவாங்க. 2 குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஒரு பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அந்த மாதிரிலாம் ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்ததுனால அந்த மகப்பேறு இறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிருக்கு. அதனால் தேசிய சுகாதார திட்டங்களும் அதனை கடைபிடிக்கிறதுனால இந்த மகப்பேறு இறப்பு விகிதம் குறைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. கூற்றும் சரி, காரணம் சரி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கிறது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏவிற்கான ஆர் சரியான விளக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கங்கை நதி மேற்கு வங்கத்தில் பத்மா என்று அழைக்கப்படுகிறது.
ஓகேங்களா. இது இங்கு ஹூக்ளி மற்றும் பின்வரும் ஒன்றுடன் 2 கிளைகளாக பிரிகிறது. கங்கை நதி வந்து மேற்கு வங்கத்தில் பத்மான்னு அழைக்கிறாங்க. ஓகே, ஆனால் இது வந்து எந்த நதியுடன் இணைந்து 2 கிளைகளாக பிரிகிறது அப்படின்னா சுபர்ணரேகா. ஓகேங்களா, ஹூக்ளி மற்றும் சுபர்ணரேகா. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தார் பாலைவனத்தை பற்றி கேட்டிருக்காங்க. தார் பாலைவனம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தார் பாலைவனம் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் குஜராத்தில் பரவியிருக்கு. கரெக்டு. தார் பாலைவனம் ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது. இதுவும் கரெக்டு தான். இது உலகின் 30வது மிகப்பெரிய பாலைவனமாகும். தவறு. அதாவது இந்தியாவில் மொத்தம் 14 இருக்குது பாலைவனம். அதில் வந்து மிகவும் இந்த தார் பாலைவனம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 9வது மிகப்பெரிய பாலைவனம். இங்கே வந்து 30வதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது தவறு. ஆப்ஷன் சி 1, 2 மட்டும்தான் கரெக்டு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நிதி ஆயோக் குறியீட்டின்படி சுகாதார குறியீட்டு அறிக்கையில் தமிழ்நாட்டின் நிலை 3வது நிலை. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் என்ற ஒரு முகமை கீழ்காணும் தொழிலை வளர்க்க உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் பி கனரக மற்றும் நடுத்தர தொழில். இந்த டிட்கோ வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1965 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த டிட்கோ மட்டும் இல்லாமல் சிட்கோ, அப்புறம் டான்ஜிட்கோ, டான்சி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் உருவாக்கியிருப்பாங்க. இங்கே நம்ம கொடுத்துக்கிறது வந்து டிட்கோ 1965 கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது கனரக மற்றும் நடுத்தர தொழிலை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழகம் உருவாகும் போது எத்தனை மாவட்டங்கள் இருந்தன? ஓகேங்களா, ஆப்ஷன் டி 13. இதுலேயே இன்னொரு கொஸ்டின் பாருங்கள், உருவாக்கலாம். தமிழகம் உருவாகும் போது 13 மாவட்டங்கள். அதே கடற்கரை மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் 13 தான். ஓகேங்களா, தமிழ்நாடு உருவாகும் போது 13 மாவட்டங்கள் இருந்தது. அதே தமிழ்நாட்டில் கடற்கரை மாவட்டங்கள் மொத்தம் 13 இருக்குது. இந்த கொஸ்டின் பார்க்கும்போது சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் ரயில் பாதை போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் டி 1853. ஃபஸ்ட்டு மும்பை டு தானேவுக்கும் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 33.8 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து முதல் ரயில் பாதை ஏற்படுத்தியிருப்பாங்க. பிளேஸ் மும்பை டு தானே. ஓகேங்களா, கிலோமீட்டர் 33.8. இங்கே பார்க்கும்போது எந்த ஆண்டுனா ஆப்ஷன் டியில் இருக்கிற 1853 சரியான ஆன்சர். பின்வரும் பழங்குடி குழுக்களில் குஜராத்தை சேர்ந்தவர்கள். இதே டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் இதுக்கு முன்னாடி பார்த்தோம், எந்த ஸ்டேட்டில் எந்த இன மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பழங்குடி குழுக்களில் குஜராத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். ஆப்ஷன் ஏல இருக்கிற சரண் பழங்குடி குழுக்கள் தான் குஜராத்தை சேர்ந்தவர்கள். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காண்பவற்றுள் எது சரியானது அல்ல? ஒரே ஒரு புவிசார் சுற்றுப்பாதை தான் உண்டு. இது கரெக்டு. ரெண்டாவது பாருங்கள். புவிசார் செயற்கைக்கோள் புவியை சார்ந்து நிலையானதாக தோன்றும். இதுவும் கரெக்டு. புவிசார் சுற்றுப்பாதையின் காலவட்ட நேரம் 24 மணி. இதுவும் கரெக்டு. டி பாருங்கள். புவிசார் சுற்றுப்பாதை நீள்வட்ட பாதை. இதுதான் வந்து தவறு. சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் நிறுவனங்களை அதன் சரியான இருப்பிடத்துடன் பொருத்தவும். ஓகேங்களா, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இது வந்து மீன்வளத்துறை அமைவிடம் எங்கே இருக்குது, என்ஜினியர் காலேஜ் எங்கே இருக்குது, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதனுடைய ஒவ்வொரு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்துட்டு அந்த பிளேஸில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், NIFPHATT. ஓகேங்களா, இதனுடைய ஃபுல் ஃபார்ம் பாருங்கள். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷர்ஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா, இதுதான் வந்து இதனுடைய ஃபுல் ஃபார்ம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி.
இதனுடைய அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னா கொச்சினில் இருக்குது. ரெண்டாவது பாருங்கள் CICEF ஓகேங்களா, அப்படின்னா அதனுடைய ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஸ்டல் என்ஜினியரிங் ஃபார் ஃபிஷர் ஓகேங்களா. இதனுடைய அமைவிடம் வந்து பெங்களூர். அடுத்தது பாருங்கள் NFDB ஓகேங்களா, இதனுடைய ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், இதனுடைய ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் ஃபிஷர்ஸ் டெவலப்மெண்ட் போர்டு ஓகேங்களா. இதனுடைய அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத். அடுத்தது பாருங்கள் CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஓகேங்களா, இதனுடைய அமைவிடம் சென்னை. இப்போ பார்க்கும்போது இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் 2143. அடுத்தது பாருங்கள் ஒரு கூற்றுக்காரண கொஸ்டின். இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன. இது கரெக்டு தான். காரணம் பாருங்கள், பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீன சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது. இதுவும் கரெக்டு தான். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி. ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வருவனவற்றில் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன? இதில் ஒன்று ஹேமடைட் தாது, அதனுடைய முக்கிய தாது இரும்பு ஆக்சைடு கரெக்டு. மேக்னைட் அதனுடைய முக்கிய தாது கருப்பு தாது, இதுவும் கரெக்டு. சிடரைட் அதனுடைய முக்கிய தாது இரும்பு கார்பனேட், இதுவும் கரெக்டு. மூணாவது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா லிமானாய்ட், அது வேறு. டோலமைட் அது வந்து ஒரு தனியான தனிமம் தான், அது வந்து செப்பரேட் தனிமம். அதனால் 3 மட்டும் தவறானது. 1 2 4 சரி. இப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி பெட்வான்னு அழைக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாட்சி வசதியை தொடங்கியது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் சி தகவல் தொடர்பு அமைச்சகம் தான் ஓகேங்களா. சரியான ஆன்சர் தகவல் தொடர்பு அமைச்சகம். அடுத்தது பாருங்கள், மேக்ஸிமம் ஜாகிரபியில் வந்து பொறுத்துக்க மாதிரி பொருந்தாதது இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்தியா பாருங்கள், இந்தியா டால்பின் ஓகேங்களா, ஜப்பான் செர்ரி மலர்ச்சி, அமெரிக்கா வழுக்கை கழுகு, சீனா பியோனி ஓகேங்களா. இதில் பார்க்கும்போது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கிறது தான் சரி 2413. அடுத்தது பாருங்கள், நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏனென்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு எப்போவுமே செங்குத்தாக தான் இருக்கும். நிலவினுடைய அச்சு வந்து சூரிய ஒளிக்கு எப்போவுமே வந்து செங்குத்தாக இருக்கிறதுனால அந்த சூரிய ஒளி அந்த நிலவினோட சில பகுதி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சூரிய ஒளியை வந்து பார்த்ததே இல்லை அப்படின்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஆப்ஷன் ஏழு இருக்கிற செங்குத்தாக இருக்கிறதுனால. அடுத்தது பாருங்கள், கியோட்டோ உடன்படிக்கை எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? பிப்ரவரி 2015. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி விடுத்த ஆய்வகத்திலிருந்து நிலத்திற்கு என்ற முழக்கம் எதனை மேம்படுத்த கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இயற்கை உரமிட்ட உணவு மேம்படுத்த ஓகேங்களா, இது வராது. வேளாண் உற்பத்தியை மேம்படுத்த, இது சரியானது. அதிக மகசூல் தரும் பயிர்களை மேம்படுத்த, இது தவறானது. நாட்டிற்கே உணவு தர, இது சரி. அப்போ 2, 4 சரி. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
இந்தியாவில் பின்வரும் எந்த மாகாணத்தில் நிலத்தடி நீர்வளம் அதிகமாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி செனோசாயிக் படி, அதாவது செனோசாயிக் படிவு நிலத்தடி நீர்வளம் தான் அதிகமான நிலத்தடி நீர்வளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இந்திய பருவக்காற்று 5 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் பருவகாலத்தின் போது குறைந்த மழை மற்றும் குளிர்காலத்தின் போது அதிக மழையும் போன்ற நிபந்தனைகளை எந்த வகையான காலநிலைக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பியில் இருக்கிற தமிழ்நாடு கடற்கரை வகை தான் வந்து இந்த வகையான காலநிலைக்கு பொருந்தும். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் கம்பு உற்பத்தியில் ராஜஸ்தான் முதன்மை மாநிலமாக இருக்குது. இது கரெக்டு தான். சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் மேற்கு வங்காளம் முதலிடம் வகிக்குது. எப்போவுமே சணல்னாலே மேற்கு வங்காளம் தான். ஓகேங்களா, இதுவும் சரி. இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் உள்ளது. இது வந்து தவறுங்க. எண்ணெய் வித்துக்கள், இந்த பருப்பு இதெல்லாம் வந்து மத்திய பிரதேசம் தான் முதலிடம் வரும், ஆந்திர பிரதேசம் வராது. அதனால இந்த ஆப்ஷன் தவறானது. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் சியில் இருக்கிற 1 மற்றும் 2 மட்டும்தான் சரி, 3 தவறானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்காணும் பொருத்தத்தில் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது பல்நோக்கு திட்டத்தின் பெயர், அந்த திட்டத்தின் மூலிமா என்ன ஆறுகள் பாயுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து ஒரு 8 இருக்குது, இங்கே வந்து 4 கேட்டிருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கீழ்காணும் பொருத்தத்தில் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. அப்போ வந்து பல்நோக்கு திட்டத்தின் பெயர் பாருங்கள், ஆறுகள். ஃபஸ்ட்டு சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம். ஓகேங்களா, சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் வந்து அதன் ஆறு வந்து சம்பல் தான், ரைட்டு தான். அடுத்தது பாருங்கள், நாகார்ஜுனா சாகர் திட்டம். இது வந்து கோசின்னு கொடுத்துருக்காங்க, ஆறுகள் கோசி வராது. கிருஷ்ணா, நாகார்ஜுனா சாகர் திட்டம் அப்படின்னாலே கிருஷ்ணா தான் வரும். கோசியினுடைய பல்நோக்கு திட்டத்துக்கு பேர் தான் வந்து கோசின் வரும். அது இது தவறானது. 1 ரைட்டு, 2 தவறு. அடுத்தது பாருங்கள், சர்தார் சராவோர் திட்டம். ஓகேங்களா, இது வந்து சரி. சர்தார் சராவோர் திட்டம் வந்து நர்மதை தான் வரும். இது சரியானது தான். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இந்திரா காந்தி கால்வாய் திட்டம். இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் வந்து மகாநதி வராது. ஹீராகுட் பல்நோக்கு திட்டம் இருக்குது இல்லைங்களா, அதாவது மிக நீளமான நதியின் பேர் பட்டதே வந்து ஹீராகுட் அணை தான். அதற்கு தான் வந்து மகாநதி வரும். ஓகேங்களா. அப்போ இந்திரா காந்தி கால்வாய் திட்டத்துக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்லஜ். ஓகேங்களா. அப்போ இங்கே தவறானதாக கேட்டிருக்காங்க, 2, 4 தவறானது. இப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா. இதில் வந்து 10th புக்கில் வந்து ஒரு லெசனில் பல்நோக்கு திட்டத்தை மொத்தம் இத்தனை கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு 10 கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன ஆறுகள் என்னென்ன பல்நோக்கு திட்டத்துன்னு இருக்குது, அது நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஒரு ஸ்டேட் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்டில் என்ன நடனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசாம். ஓகேங்களா, அசாம்ன்றது சத்ரியா. அசாமில் வந்து சத்ரியா அப்படின்ற நடனம் ஆடுறாங்க. அடுத்தது கர்நாடகா. ஓகேங்களா, கர்நாடகாவில் வந்து யக்ஷகானம். இது வந்து 6th ஹிஸ்ட்ரி புக்கில் பாலிட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இந்தியா மேப் கொடுத்து அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் என்ன நடனம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த இடத்துலேருந்து தான் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அசாம்னா சத்ரியா, கர்நாடகானா யக்ஷகானம், ஆந்திர பிரதேஷ் அப்படின்றது குச்சிப்புடி, கேரளா வந்து கதகளி. ஓகேங்களா. அப்போ சரியான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்கிறது 3, 4, 2, 1 சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டின் புவிசார் குறியீடுகளை அவற்றின் இடம் மற்றும் உற்பத்தியுடன் சரியாக பொருத்தம்னு கேட்டிருக்காங்க. அதாவது 10th சாகர்பு தமிழ்நாடு மானுட புவியியல் இயற்கை பிரிவுகள் இருக்கும். இயற்கை பிரிவுகளிலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அதே மாதிரி மானுட புவியிலிருந்து இந்த டாப்பிக்கில் இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க, இப்பயும் கேட்டிருக்காங்க. இது பார்க்கலாம் பாருங்கள். அந்த அட்டவணையில் இருக்கிறது எல்லாமே பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நாகர்கோவில். ஓகேங்களா, நாகர்கோவில் அப்படின்றது
கோவில் நகைகள். இங்கே கோவில் முடியுது, இங்கே கோவில் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஷார்ட்டாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். நாகர்கோவில்ன்றபோது கோவில் நகைகள். ஈரோடு அப்படின்னாலே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மஞ்சள். சுவாமிமலை அடுத்தது பாருங்கள், சுவாமிமலை அப்படின்றது வெண்கல சிலைகள். ஓகேங்களா. அடுத்து நாச்சியார் கோவில் அப்படின்னா குத்து விளக்கு. இப்போ இப்படி பார்க்கும்போது சரியான ஆப்ஷன் சி. 4 3 2 1. அடுத்தது பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையின் எந்த சிகரம் அதன் உயரத்துடன் சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சிகரங்கள் கொடுத்துட்டு அதனுடைய உயரம் எத்தனை மீட்டர் வரைக்கும் இருக்குது, அதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கோட்டை மலை 1120 மீட்டர் கொடுத்துருக்காங்க. கோட்டை மலை வந்து 1120 இல்லைங்க, 2019. அதனால் இது தவறு. அடுத்தது முக்குர்த்தி மலை 2505 கொடுத்துருக்காங்க. வேம்படி சோலை தான் 2505 வரும். இது வந்து தவறானது, 2554. ஓகேங்களா, இதுவும் தவறு. அடுத்தது பெருமாள் மலை வந்து 2234 வரும். இங்கே 2011 கொடுத்துருக்காங்க. அதனால் இதுவும் தவறானது. தொட்டபெட்டா பாருங்கள் 2637. அப்போ இங்கே சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தொட்டபெட்டா நீலகிரியில் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து உயரமான சிகரம். 2637 மீட்டர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. இப்போ மேக்ஸிமம் பாருங்கள், இப்போ கொஸ்டின் கேட்டுருது எல்லாமே வந்து இந்த பாக்ஸில் கண்டென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுலேருந்து தான் இப்போ நிறையா கொஸ்டின் ஜாகிரபியில் வருது. சப்போஸ் நீங்கள் படிச்சுட்டு லாஸ்ட் டைம் ரீகால் பண்ணும்போது ரிவிஷன் பண்ணும்போது எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்கிறது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் தலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி அரிட்டாப்பட்டி. ஓகேங்களா, முதல் பாரம்பரிய பல்லுயிர் தலமே வந்து அரிட்டாப்பட்டி. பாருங்கள், இந்த அரிட்டாப்பட்டி வந்து எந்த மாவட்டம் அப்படின்னா மதுரை மாவட்டம். அடுத்தது பாருங்கள், G20 பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐரோப்பிய ஒன்றியம் G20 ஒரு உறுப்பினர். இது சரிதான். 2023ஆம் ஆண்டிற்கான G20 மாநாடு புதுடில்லியில் நடைபெற்றது. இதுவும் கரெக்டு தான். 2022ஆம் ஆண்டிற்கான G20 மாநாடு பிரேசில் நடைபெற்றது. இது தவறானது. ஏன் அப்படின்னா பிரேசிலில் நடக்கல, 2022 இந்தோனேஷியாவில் தான் G20 மாநாடு நடந்தது. அடுத்தது பாருங்கள், 2023ஆம் ஆண்டிற்கான G20 மாநாட்டின் குறிக்கோள் மக்கள் உலகம் செழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. இது தவறானது. அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம். இதுதான் 2023 ஆண்டோட G20 முக்கிய குறிக்கோள். அப்போ இதுவும் தவறானது. சரியானது பார்த்திங்கன்னா 1 2 சரி, 3 4 தவறானது. சரியான ஆப்ஷன் பியில் இருக்கிறது 1 மற்றும் 2. அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் உள்ள எஃகு நிறுவனங்கள் குறித்த கீழ்கண்ட வாக்கியங்களை கருத்தில் கொள்ளவும். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அதாவது 2 மற்றும் 3 மட்டும்தான் சரி. அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். பெரும்பான்மையான இந்திய எஃகு நிறுவனங்கள் டிஸ்கோவால் நிர்வகிக்கப்படுகிறது. டிஸ்கோ வந்து கனரக மற்றும் அந்த தொழில்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த சம்மந்தப்பட்டது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஆனால் எஃகு நிறுவனங்கள் வந்து டிஸ்கோவால் நிர்வகிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இது தவறானது. அடுத்தது பாருங்கள், பெரும்பான்மையான இந்திய எஃகு நிறுவனங்கள் செயிலால் நிர்வகிக்கப்படுகிறது. இது சரியானது. இந்த செயில் வந்து இதுக்கு முன்னாடி எங்கே இருக்குன்னு பார்த்தோம், சேலம். அப்போ இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக 1 இயர்லேயே கேட்டிருக்காங்க பாருங்கள். இது சரியானது. அடுத்தது பாருங்கள், சேலம் எஃகு நிறுவனம் எந்த ஒரு வெளிநாட்டு உதவியும் இன்றி நடத்தப்படுகிறது. இதுவும் சரியானது. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். 2 மற்றும் 3. அடுத்தது பாருங்கள், பரப்பளவின் அடிப்படையில் இந்திய மண் பரவல் இறங்கு வரிசையில் தொகுக்கப்பட்ட சரியான விடையை காண்க. ஓகேங்களா, அதாவது மண் சரளை மண்ணுன்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் 1953 வந்து வேளாண் ஆராய்ச்சி கழகம் தோற்றுவிச்சாங்க. அதன் அடிப்படையில் தான் மண் வந்து 8 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அப்படி பிரிக்கும் போது எந்தெந்த மண் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் கட்டி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு படத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராமில் அந்த பர்சன்டேஜ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதன் அடிப்படையில், அதாவது
அந்த மண் பரவிருக்கு இல்லைங்களா, எத்தனை பர்சன்டேஜ் பரவிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இறங்கு வரிசையில் நம்ம சரியாக பயன்படுத்த முடியும், இந்த விடையை கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன் ஏல மண்டல் மண், சிவப்பு மண், கருப்பு மண் மற்றும் பாலைவன மண். அந்த பர்சன்டேஜ் மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வண்டல் மண் வந்து 22.16%. ஓகேங்களா. அடுத்தது சிவப்பு மண். சிவப்பு மண்ணுனா செம்மண் தான் சிவப்பு மண். இது வந்து 28%. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், கருப்பு மண் 7.9%. அடுத்தது பாலைவன மண் 6.13. ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த மண். இந்த பர்சன்டேஜ் தெரிந்தால் தான் இது இறங்கு வரிசையில் எழுத முடியும். இறங்கு வரிசைனா என்ன, அதிக பர்சன்டேஜில் இருந்து குறைவான பர்சன்டேஜுக்கு வர தான் வந்து இறங்கு வரிசை. இதில் பார்க்கும்போது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள பருவமழை காற்று தொடர்பான சரியான கூற்றுகள் எவை? கோடை மான்சூன் காற்று தென்மேற்கில் இருந்து வீசுகிறது, எனவே இவை தென்மேற்கு பருவமழை என்று அறியப்படுகின்றன. இது முன்னேறும் பருவமழை என்றும் அறியப்படுகிறது. ஓகேங்களா, இதுவும் சரிதான். ஜூன் முதல் செப்டம்பர் வரை மழை நீடிக்கும். ஓகேங்களா, இதுவும் சரியான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி 1 மற்றும் 2மே சரி. அடுத்தது பாருங்கள், பின்வருவனவற்றில் எவை பருவமழை மாற்றம் குறித்த ஐக்கிய நாடுகளில் கூட்டமைப்பு மாநாட்டின் முக்கிய நோக்கங்கள்? ஆப்ஷன் சி 1 மற்றும் 4. அந்த 1, 4 என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். வளிமண்டலத்தில் பசுமையில்ல வாயு செறிவை நிலைப்படுத்துதல். கரெக்டு. அடுத்தது 4வதுல பாருங்கள், தொழில்துறை செயல்முறைகளில் புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது. இது 2 தான் வந்து என்னுடைய முக்கிய நோக்கங்களாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது UNFCCC இருக்கு இல்லைங்களா, அந்த கூட்டமைப்பினுடைய முக்கிய நோக்கங்கள். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து 2024 நடந்த எக்ஸாமில் ஜாகிரபி கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நல்லா படிங்க. இது படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படிலாம் படிக்கிறது, புக்கு படிக்கும் போதெல்லாம் வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.